இல்ல பண்ண. மேட்டர் ஓகே. எனி ப்ராப்ளம்? ஓகே. ஏன் உள்ள வரல? இந்த சிம்பிள் மேட்டருக்கெல்லாம் நான் வரணுமா? அது இல்லாம சுண்டுவேல் ஒரு சின்ன புண்ணு, அதனால ஹேண்ட் ஒர்க் பண்ண முடியல. லெக் ஒர்க்னா ஓகே. போலாமா? அந்த புறம்போக்கு நாய பின்னாலே ஓடி வர சொல்லு. டேய் பின்னால வாடா. மேட்டர் கிராண்ட் சக்சஸ். முதலாளி புடிங்க. பொட்டி நிறைய பணம், டாக்குமெண்ட். இப்ப நம்ம ஆள் ரொம்ப சேஃப். முஸ்தபா நினைச்சா முடிஞ்ச மாதிரி. வாப்பா. முஸ்தபான்னா வெள்ளிக்கிழமை நமாசு, ஞாயிற்றுக்கிழமை தமாசு. வெள்ளிக்கிழமை ஆயுதத்தை தொடமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பாட்டில தவிர வேற எதையும் தொடமாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தும் தொழில இறங்கியிருக்கேன்னா அது உனக்காகத்தான் வாப்பா. ஏன் வாப்பா, அல்லாவுக்கு மேல. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்க பெரியவரே. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை மன்னிக்கிறதுக்கு இது என்ன மாதா கோயிலாடா? எப்ப அப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டியோ இனிமே அந்த சீட்ல உட்காரத்துக்கு நீ லாய்க்கு இல்ல. சர்வைவல்னு வரும்போது நான் சென்டிமெண்ட் பாக்குறது கிடையாது. நான் சொல்ற வரைக்கும் என் குடும்பத்தோட தலைமறைவாரு. அதுக்கு முன்னாடி தலையை நீட்டின என்ன வைக்கிறது கூட தலை இல்லாம பண்ணிடுவோம். ஓடனாய ஓடனா. இப்ப இவனுக்கு பதிலா நம்ம சொல்ற இடத்துல கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது நம்ம ஆளா இருந்தா நல்லது. மேல இடத்துல சொல்லி உடனடியே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாப்பா. நம்ம செல்லப்பாவே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா போகுது. ஆஹா, ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. இத நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கூட்டத்திலேயே கடகடான்னு கையெழுத்து போட தெரிஞ்சவன், கடகடான்னு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தான். அதை விட முக்கியம் பர்சனாலிட்டி எனக்கு தான் இருக்குது. ஒன்ன தவிர இது வேஸ்ட் டிக்கெட் விடு. நான் வரேன் பாப்பா. பாப்பா, நாளைக்கு போஸ்டர்லயே ஆர்டர் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நமஸ்காரம். இங்க மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். நீங்க யாரு? இங்க காலியா ஒரு சூப்பர்னன் சீட் இருக்கே, அதுல இன்னையில இருந்து நான் உட்கார போறேன். நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? இத பாருங்க, அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர். இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும்? அது யாரு செல்லப்பா? நான் தான்ப்பா. வணக்கம். வணக்கம். நான் தான் முஸ்தபா. ஐ அம் செல்லப்பா. நீங்க இங்க எல்லாமே நான் தான். இவருக்கு எல்லாமே நான் தான். இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும். ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா பெரியவர் வாக்கு வேத வாக்கு. சரியா சொன்ன. அவர் மகான். காஞ்சிபுரத்துல இருந்தார், இப்ப காலமாயிட்டார். இத பாத்தீங்களா? மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு இருக்கேன். நான் சொல்றது எங்க பெரியவரை. யார் அவர்? வயசானவர். சொல்றத கேட்டா கூட்டாக்கு. நமக்கு அரசாங்கம், மந்திரி, முதலாளி எல்லாமே பெரியவர் தான். பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு, மத்தத மேனேஜர் பாத்துக்குவான். மாலு நிறைய கிடைக்கும். மால்னா மாமூல், சம்திங். தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம். இத பாருங்க, இந்த லஞ்சம்ங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கிறானே, அப்ப இன்னும் பலான வார்த்தையெல்லாம் எடுத்து விட்டா என்ன சொல்லுவான்? இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள். இந்த ஃபைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில்ல இருக்கிற தெய்வத்தையே விக்கிறதுக்கு சமம். டே பஞ்சாங்கம், கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறானுங்கடா. இவன் என்ன கோயில் குளங்கிறான்? வாயை மூடிட்டு சும்மா கேட்டுறா கூட்டாக்கு. இவர் பாக்குறதுக்கு பக்திமானா தெரியறார், ஆனா பாஷை மாத்திரம் கேடி பாஷை பேசுறாரு. இத பாருங்க, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது, கம்பெடுத்து அப்படியே ரவுண்டு கட்டிருவியா? என்னடா செய்வே? ஓன்னு அழுதுருவேன். டேய், உன்னை பொளந்துருவேன். ஒன்னு ஒத்துப்போ, இல்லன்னா ஓடிப்போ. அப்ப இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறேன்டா. சுந்தரேசா, பார்த்தா அப்பாவியா தெரியற. உனக்கு இந்த ஆபீஸ் புதுசு, பாக்குற வேலை புதுசு, பழகுற சகாக்கள் புதுசு. உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். உன்னை நீ மாத்திக்கிட்ட இங்க வேலை பார்க்குற அத்தனை குடும்பமும் பிழைக்கும், நீயும் உருப்பிடலாம். அப்படி இல்ல உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. குட் மார்னிங். சாமியே சரணமையப்பா. நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான். லார்ண்டு அடிக்க போனேன், லவ் அடிச்சிட்டேன். பக்கத்துல இருக்கேனா லார்ண்டு லவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல,
L for Lakshmanan, L for Lalita, L for love, L for Lord. L for loose. Good morning, sir. வந்துட்டான்ல, இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன். என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறான்? நாட்டுல விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. தக்காளி சமயத்துல 15 ரூபா விக்கிதான். ஆட துவரம் பருப்பு கிலோ 40 ரூபா விக்கிதான். இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விக்குது தெரியுமா முஸ்தபா? இன்ஜினியரிங் சீட் என்ன விலை விக்குது தெரியுமா சுந்தரேசா? 1 லட்சம் ரூபாய். 96% வாங்கினாலும் சரி, சுந்தரேசன் மவனா இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய். என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றியே முஸ்தபா. நான் நிழல் இல்ல, நெஜம். இப்போ உன் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். முஸ்தபா, என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டியே. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? கைமாறலாம் ஒண்ணும் பண்ண வேணாம், கையெழுத்த ஒழுங்கா போடு. இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? டே குடாக்கு, நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும். யாராருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துரு. உன் பங்கு அங்க சீட்டு கொடுக்குறான் பாரு ஒரு குடாக்கு, அவனுக்கு நாங்க கொடுத்துருவோம். அவன் உன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா. மரியாதையா நீ கையெழுத்து போடு. என்ன திருக்கு திருக்குன்னு முழிக்கிற, புரியுதா? லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன, என் சார்புல நீ வாங்கினா என்ன? லஞ்சம் லஞ்சம் தானே. யோ, லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா? இன்னும் கொஞ்ச நாள் போனா சோரி சேரங்க வந்துரு. நீயும் பொழைக்க மாட்டேங்கிற, எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற. கொஞ்சம் சொல்ல பண்ண சுந்தரேசா, உன் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்பன். என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிடும் முஸ்தபா. ஏன் தெரியுமா? நான் மனசறிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யறதில்ல. நான் தெய்வத்தை நம்புறவன். டேய் குடாக்கு, கையெழுத்து போட்டு போடா. சொல்ல பண்ண போடா. என்ன முஸ்தபா, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துன்னு எங்க கிளம்பிட்டனே? ஏதாவது புனித பயணம் புறப்பட்டியா? வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக ஹஜ் யாத்திரை போறியா? ராசா, ஓ ரூம் இது. ஆஹா, இனிமே அது நம்ம ரூம். பொட்டி எடுத்துக்க, நம்ம ரூம் போலாம். எடு. இன்னையில இருந்து கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். வா. ஐயோ, பாக்கியம், இப்ப உனக்கு ஒண்ணு ஆயிட்டே. இதுக்கு மேல என்னென்ன ஆகணும்? அவன் என்னத்துக்கு நம்ம ஆத்துக்கு வந்து தங்கணும்? என்னடி என்ன போட்டு இந்த உழுக்கு உழுக்குற? நான் என்னமோ ஆசை ஆசையா அவனை லெட்டர் போட்டு கூப்பிட்ட மாதிரி என்ன கேக்குறியே? அவன் எங்க நம்மள பேச விட்டான்? அவனை முதல்ல வெளிய போ சொல்லுங்க, வெளிய போ சொல்லுங்க. கட்டாதரி, அவன் நமக்கு உதவி பண்றவன். அந்த இழவை எல்லாம் வழக்கம் போல வெளியில இருந்து பண்ணலாமே. அவன் யாரு நம்ம யாருன்னா இதெல்லாம் எப்படி சரியா வரும்? வேண்டாம் டி, அவன் முரடன் முத்து. முத்துவா இருந்தா பரவாயில்லையா? இவன் முஸ்தபா. புரியுறது புரியுறது, உன் சங்கடம் புரியுறது. நான் எப்படியாவது பேசி சரி கட்டி அவனை வெளியில அனுப்பிடுறேன். ஆமா. ஐயோ, தண்டக்கணக்காரன் வரான். முஸ்தபா, தைரியமா சொல்லுங்க. முஸ்தபா, முஸ்தபா, நீங்க தங்க போறியா? ஆமா. எனக்கு அதுல சந்தோஷம். ஐயோ, நீ அவளை பார்க்காத, அவளுக்கு பரம சந்தோஷம். ஆனா உனக்கு தான் சரிப்பட்டு வராது. ஏன்? இந்த வீட்ல கொசு கொசு ஜாஸ்தி. அது கொசு இல்ல, கொசு. மருந்தடிச்சா சரியா போயிரும். பெருச்சாளி தொல்லை அதிகம்பா. ஊரை கொள்ளடிக்கிற பெருச்சாலி கூட வாழ்ந்தவன்பா நானு. இத பாரு, நீ வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவ, நாங்க வருமானத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவா. உனக்கும் எங்களுக்கு அது இல்ல தாயே. நீ அம்பாளை கும்புறவ, நான் அல்லாவை கும்புறவன். நீ காய்கறி கடைக்கு போவ, நான் கசாப் கடைக்கு போவேன். நீ கீதையை படிப்ப, நான் குரானை படிப்பேன். இதானே இடிக்குது. நான் இந்த வீட்டுக்கு காவலா கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கித்தான் ஆகணும். காரணம் எல்லாம் கேட்காத. முடிஞ்சா சந்தோஷமா ஏத்துக்க, இல்ல விதியேன்னு தாங்கிக்க. எங்கம்மா போய்கிட்டு இருக்க? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு. நீ டைப் படிச்சு கிழிச்சது போதும், போ உள்ள. அடுத்த மாசம் எனக்கு பரீட்சையாச்சே. நீ பாஸ். பரீட்சை எழுதாமலே நீ பாஸ். உனக்கு நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன். ஒரு மாறுதலுக்காக முதல்ல பாஸ் ஆயிட்டு அப்புறமா கத்துக்க. நம்ம ஊர் டிரைவிங் லைசென்ஸ் மாதிரி. போ உள்ள. போய் தொலையண்டி. இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல ஒரு அணுவும் அசையக்கூடாது. மன்னிக்கணும்,
உன்னை கேட்காம தும்மி தொலைச்சுட்டேன். உருப்படியா இருந்த உன் வேலைய ஊசலாடுது. இன்னும் உன் உடம்புல இருக்கிற குசும்பு அடங்கல இல்ல? स्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे डोलास्तवयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूते என்னடி? महालक्ष्मी नमोस्तुते என்ன விஷயம் சொல்லு. காலங்கத்தல் இது என்ன சத்தம்? நாகூர் ஹனீஃபா பாட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டு. நான் உங்களை கேட்டேன். அல்லாவை நாம் தொழுதால் सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ ஓசை கேட்ட பின் என்னைக்கு அந்த தண்டக்கணங்காரனோட பாவை இந்த ஆத்துல பட்டதோ அப்புறம் ஏது நான் சுப்பிரபாத்தம் எல்லாம் என்னோட தலையில எழுத்து गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां இது சுப்பிரபாதம். உனக்கு வெங்கடாஜலபதி தெரியுமோன்னோ? யாரு நம்ம ஆபீஸ் பியூனா? ஐயோ, அவன் கழிச்சட. நான் சொல்றது கடவுள் வெங்கடாஜலபதி. ஆஹா. நம்ம வாமர் சுவாமி இருக்காரு அவரோட. ம், கவனிச்சியா? முஸ்தபா நன்னா சுப்பிரபாதத்தை ரசிச்சு இப்ப ரொம்ப அவசியம் அவருக்கு தெரிஞ்சு அதுக்கு இல்லடி. ஆகணும் ஏன்னா நாளைக்கு அவன் தானே ஐயோ ஐயோ, பகவானே, 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 ஈஸ்வரா, ஈஸ்வரா. குடிங்க. நாடா, காஃபி சூப்பர். இத பாருங்க இந்த டம்ளரை நீங்களே அலம்பிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஆத்துக்குள்ள வாங்க இல்லன்னா மத்த சோறு கூட கிடையாது.